ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்ப இதுவரைக்கும் அவங்க கண்கள் மூடி இருந்துச்சா? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க பாப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அவருடைய கண்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்படி கண்கள் திறக்கப்பட்டதுன்னா என்ன? அப்ப அது வரைக்கும் அவங்க கண்கள் மூடி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. நமக்கு எப்பவுமே இதுல இந்த வசனத்தை வச்சு நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். 2 விதமான கண்கள் இருக்கிறது நமக்கு. ஒன்று ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறது, இன்னொன்று மாம்ச கண்கள் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய கண்ணுக்கும் மாம்ச கண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதுக்கு முன்னாடி மாம்ச கண்ணு மூடி இருந்துச்சு, ஆதாமுடைய ஆவிக்குரிய கண்ணு திறந்துருந்துச்சு. அப்படியானா அப்படியும் இல்லை, அந்த அர்த்தம் இல்லை. உங்களுடைய ஆத்மாவுக்குள்ள உங்களுக்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு தாட் வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாட்டுக்கு ஒத்த உங்க பார்வையும் இருக்கணும். வெளியே பார்க்கிற பார்வையும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய பார்வையும் ஒரே பார்வையா இருந்தாதான் அது கரெக்டான பார்வை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்க ஆவிக்குரிய பார்வையும் உங்க மாம்ச பார்வையும் வெவ்வேறாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒண்ணுதான் பார்க்கும், இன்னொன்னு குருடாயிடும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஒண்ணு ஆவிக்குரிய பார்வை, இல்லைன்னா மாம்ச பார்வை. 2 ஒண்ணா இருக்காது ஒரு இடத்துல. 2 ஒண்ணா இருக்கவும் முடியாது. 2 ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எப்படி பழைய துருத்தியும் புது ரசமும் கலக்குதோ, எப்படி கோடி துணியோட இன்னொரு துணியை பழைய துணியோட புது துணியை சேர்க்கக்கூடாதோ, எப்படி பழைய பிரமாணத்தோட புதிய பிரமாணத்தை சேர்க்கக்கூடாதோ, அந்த மாதிரி மாம்சத்தோட ஆவியை சேர்த்ததுக்கு இது என்னவாயிடும்? ஈக்குவலாக மாறிடும். உங்க ஆவிக்குரிய பார்வை, இப்ப இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க, அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்னங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாகமம் 2:23 வாசிங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இப்போ ஆதாம் என்ன பண்றாரு? ஏவாளை பார்க்கிறார். பார்த்த உடனே கர்த்தர் கொண்டு தான் நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே ஏவாளை பார்க்கிறார். பார்த்த உடனே வசனம் சொல்லுது, அவர் சொல்றாரு ஏவாளை பார்த்துட்டு, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் என்று சொல்லி அவளுக்கு மனுஷி எனப்படுவாள். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இந்த வசனத்தை இப்ப நம்ம இந்த பாயிண்ட்டை நீங்க ஸ்பிரிச்சுவலா உட்காந்து பார்க்கணும். இப்ப அது உங்களுக்கு ஆவியானவர் தான் புரிய வைக்கணும். கவனிங்க, இப்போ பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாளை பார்க்கும் பொழுது என் எலும்பிலிருந்து எலும்பும் என் மாம்சத்திலிருந்து மாம்சமும் என்று சொல்றான். இதான் அவருக்கு இருக்கக்கூடியதான விஷன், அவர் பார்க்கக்கூடியது. ஆனால் அதே மனுஷியை பழம் சாப்பிட்ட பிறகு பார்க்கும் பொழுது அவன் சொல்லக்கூடியது, இவள் ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தாயானவள். இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா ஆதாம் சொன்னது ப்ராஃபசி, பழம் சாப்பிட்ட பிறகு. நல்லா கவனிங்க, பழம் சாப்பிட்ட பிறகு ஆதாம் சொன்னது தீர்க்க தரிசனம். என்ன சொல்றாரு அந்த வசனம்? திருப்பி வாசிங்க, 3:20 வாசிங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இன்னும் அவ தாயே ஆகல, இன்னும் என்ன செய்யல? குழந்தை பிறக்கல, எதுவுமே செய்யல. பூமியில பிறக்க போற எல்லா குழந்தைகளுக்கும் இவன் என்னவா இருக்க போறா? இது ஒரு ப்ராஃபசி, இது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் எப்போ ஆதாமுக்கு வருது? பழம் சாப்பிட்ட பிறகு வருது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போ பழம் சாப்பிட்ட பிறகு மாம்சத்திலிருந்து தீர்க்க தரிசனம் உரைக்க முடியுமா முடியாதா? இந்த வசனத்தின்படி அவர் என்ன சொல்றாரு? இவள் ஜீவனோருக்கெல்லாம் தாயானவள். எல்லா பிறக்க போற எல்லா குழந்தைக்கும் இந்த அம்மா தான் என்ன பிறக்க போகுது? இப்ப இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கல. குழந்தை பிறக்கிறதுனா என்ன, அந்த சந்ததி எப்படி இருக்கும், எதுவும் இவருக்கு தெரியாது. குழந்தை ஒன்று பிறந்திருந்தாதான் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கிற ஞானமே வரும் இல்லையா? இப்போ ஆடு குட்டி போறது இருக்கு, ஞான குட்டி எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கிறது எப்படிங்கிறது ஆதாமுக்கு தெரியவே தெரியாது. ஏவாளுக்கும் தெரியாது. எப்படி பிறக்க போது, என்ன செய்ய போது. அதனாலதான் ஏவாள் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உலக பிரகாரமா ஆவிக்குரிய வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏவாளுக்கு பிரசவம் பார்க்க ஆள் கிடையாது. ஏவாளுக்கு பிரசவம் பார்க்க ஆளே கிடையாது.
அந்த அம்மாவுக்கு கர்ப்பம்னா என்னன்னு வேற தெரியாது இப்ப. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கர்ப்பம் அடையல, ஃபர்ஸ்ட் கர்ப்பம். இப்போ பிரெக்னென்ட் ஆகுறவங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம், அது வந்து தலைப்பிரசவங்கிறது உயிர் போய் உயிர் வருங்க அப்படிதானே சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. இப்போ அந்த பெண்ணுக்கு, இப்போ பிரெக்னென்ட் ஆகிற பெண்ணுக்கு அம்மா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, ஏற்கனவே குழந்தை பெற்றவங்க கொஞ்சம் பேர் கூட இருப்பாங்க, எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க இந்த பிள்ளைக்கு கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இருக்கிறவங்களுக்கு காலெல்லாம் வீங்க தொடங்கிடும். சில நேரத்தில் நீர் கோத்துக்கும் காலில். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடி வயிற்றில் சூட்டு வலி ஒன்று வரும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியாது. பல நேரத்தில் வாமிட் வரும். இதெல்லாம் நடக்கும்ல. இதெல்லாம் இந்த மாதிரி கர்ப்பமானா நடக்கும் ஒரு சிம்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு கூட யார் இருக்கா? ஆள் இருக்கு. ஏவாளுக்கு யார் இருந்தா? யாருக்கு? ஏவாளுக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு வயிறு வீங்கிக்கிட்டே போகுது. குழந்தை பிறக்கணும்னா வயிறு வீங்கணும் அந்த அம்மாக்கு எப்படி தெரியும்? இல்லையா? இப்போ இந்த அம்மா நினைக்கலாம்ல, என்ன நினைக்கலாம்? நான் தான் முதல்ல பழம் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டு தான் கொடுத்தேன், இந்த ஆள் என்னதான் சொன்னார், ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள், நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் தான் புசி கொடுத்தாள்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை முதல்ல எனக்கு சாவு வருதோ? ஏன்னா சாவுனா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. மரணத்தை இது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சது இல்லை, பார்த்ததே கிடையாது. அப்போ ஒருவேளை ஏவாள் நினைக்கலாம்ல, ஒருவேளை இதான் மரணமோ, இப்படித்தான் நம்ம சாக போறோமோ? வயிறு வீங்கிக்கிட்டே போகுது. நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கண்ணை வீங்கினா நமக்கு பயம் வந்துடுது, கொஞ்சம் கை வீங்கினா பயம் வந்துடுது. என்னன்னே தெரியலடா, உடம்பு வீங்கிக்கிட்டே போகுதுங்கிறோம். அப்ப அந்த அம்மாவுக்கு வயிறு மட்டும் பெருசாகிட்டே போகுது. அந்த அம்மா என்ன நினைக்கும்? ஆதாமுக்கும் இது என்னன்னு தெரியாது. ஆதாம் டாக்டர் கிடையாது, ஆதாம் வந்து தோட்டக்காரரு, அவர் வந்து ஒரு கார்டனர், தோட்டத்தை பாதுகாக்கிற ஒரு விவசாயி, அவ்வளவுதான். அவருக்கு என்ன கிடையாது? இந்த மெடிக்கல் ஞானம் கிடையாது. இப்ப எப்படி ஏவாளுக்கு இந்த பிரசவத்தை முடிஞ்சு அதையும் தாண்டி ரெண்டாவது பிள்ளை பிறக்க போது அந்த பிள்ளையை யார் வெளியே எடுக்கிறது? புரியுதா? ஏவாளுடைய வயிற்றுல பிள்ளை வெளியே எடுக்கணும்ல யாராவது ஒருத்தர். சுகப்பிரசவம் இருந்தாலும் எடுக்கணும்ல வெளியே. தொப்புள் கொடி யார் அறுத்திருப்பா? இவ்வளவும் பண்ணது கர்த்தர், இவ்வளவும் பண்ணது கர்த்தர். அதனாலதான் அந்த அம்மா சொல்லுது, கர்த்தரால் ஒரு குமாரனை நான் பெற்றேன். நம்ம சொல்றோம்ல, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல, தாய் என்ன சொல்றது, ஒரு தாய் ஆறுதல் சொல்வது போல சொல்றோம்ல, ஒரு தாய் தேற்றுவது போல உன் தேவன் தேற்றுவார்னு. இத முழுசா உணர்ந்த ஒரு ஆள் உலகத்துல யாருன்னா ஏவாள் மட்டும்தான். ஏன்னா ஒரு தாய் கூட இருந்து பிரசவம் பார்க்கிற மாதிரி ஏவாளுக்கு பிரசவம் பார்த்தது ஆண்டவர் தான், வேற யாராலையும் முடியாது, தெரியாது, ஆதாமுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த 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 பிள்ளை பிறந்து இவ எல்லாருக்கும் தாயாக போறா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா ஆதாம் ஒரு ப்ராஃபசி சொல்றாரு, ஜீவன் உள்ளவருக்கு எல்லாம் என்ன இருக்க போறா? தாயாக போறா. பழம் சாப்பிட்ட பிறகு, கண் திறக்கப்பட்ட பிறகு இது நடக்குது. ஆனால் இந்த கண் திறத்தல் இதுதான் நம்ம எல்லாமே பெருசா பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவதை நம்ம பெருசா சொல்றோம். பிள்ளையா வந்து சொல்றாரு, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி. அப்ப எந்த கண்ணை பத்தி பேசுறாரு? பிள்ளையாம் வரும்பொழுது பாலாக்க பாக்குறாரு, ஒவ்வொரு இஸ்ரவேலுடைய ஒவ்வொரு கூடாரத்தையா பாக்குறாரு, பாளையத்தை ஒவ்வொரு பகுதியா பாக்குறாரு, எல்லாத்தையும் பார்த்த பிறகு சொல்றாரு, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. அப்போ இந்த கண் திறத்தல் என்பது நீங்கள் இப்போ பார்க்கிறது அல்ல, இப்போ பார்த்து சொல்ற தீர்க்க தரிசனம் அல்ல, இன்னொரு கண் உங்களுக்குள் திறக்கப்பட வேண்டி இருக்கிறது. புரியுதா? இப்போ நான் திருப்பி சொல்றேன், தீர்க்க தரிசனத்தை நான் குறை சொல்லுகிறது இல்லை, அது ஒரு வரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது வந்து தேவை, பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தேவை. சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தீர்க்க தரிசனம். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் தான் உச்சமா நம்ம நினைக்கிறோம். ஒரு ப்ராஃபசி சொல்லியாச்சு, எதிர்காலத்தை பத்தி ஒருத்தர் சொல்லிட்டாரு, அது தனிப்பட்ட முறையிலையோ தேசத்தை பத்தியோ ஆவிக்குரிய வாழ்க்கையோ எதை பத்தியோ சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே நாம அந்த தீர்க்க தரிசனத்துடைய உச்சத்துக்கு போயிடுறோம். இது நல்லது இல்லைன்னு சொல்லல, இதை தாண்டி உங்கள் கண் திறக்கப்பட வேண்டி இருக்கிறது. அந்த கண் தான் என்ன தெரியுமா? பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு ஒரு கண்ணு திறந்துச்சு இல்ல, பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கண்ணு இருந்துச்சு இல்ல, அந்த கண்ணு திறக்கணும். அந்த கண்ணு திறந்தாதான் உங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? இப்போ ஏவாள் வந்து பிள்ளை பெற்று தாயாவாள் அப்படிங்கிறது ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம். ஆனா அந்த கண்ணு திறந்தாதான் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம், கிரியேஷன், காட்ஸ் பிளான் தெரியும் உங்களுக்கு. ப்ராஃபசி தீர்க்க தரிசனம் வேறு, தேவ திட்டம் வேறு. கர்த்தர் தம்முடைய திட்டத்தை தீர்க்கதரிசி வழியாய் வெளிப்படுத்துவார், அது வேற. ஆனா நீ பார்க்கும் போது உன்னை பத்தின திட்டம் தெரியணும். நீ யாரு, உனக்குடைய காரியம் என்ன, அது தெரியணும். இந்த ஆவிக்குரிய கண்ணு திறக்கிறத பத்தி தான் இங்க ஆண்டவர் பேசுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட வேதம் இருந்துச்சாம், ஆசாரிப்பு முறைமை இருந்துச்சாம்,
அவங்க கிட்ட எல்லாமே இருந்தது. தேவ ஆராதனைகள், வாக்குத்தத்தங்கள், நம்முடைய மூத்த சகோதரர் இஸ்ரவேலுக்கு உரியது எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவங்ககிட்ட என்ன இல்ல, இதோடைய திட்டம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற காட்ஸ் பிளான் என்ன, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறது அவனுக்கு தெரியாதான். ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இப்போ மோசே வழியா எழுதி கொடுத்துட்டார் 5 ஆகமத்தை எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெறும் வேதமா தான் இருக்குது. நல்ல வேதத்தை வாசிக்கிறான், அந்த வேதத்துக்கு நடக்கணுன்ற வைராக்கியம் இருக்கு, அதுக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு அவர் ரெடியா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா தேவாலயத்துக்காக, ஆசாரிப்பு கூடத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறான், எல்லாம் இருக்கு. ட்ரெடிஷனல் ஜூஸ், அதே மாதிரிதான் இன்னைக்கு ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸ். ஆனால் இதை தாண்டி அந்த வேத வாக்கியத்துக்குள்ள ஒண்ணு இருந்துச்சு, இயேசுவை பற்றினதான வெளிப்பாடு, அது அவனுக்கு இல்ல. அது இல்லாததுனால என்ன ஆச்சு, இப்போ தீர்க்க தரிசனம்லாம் தெரியுது அவனுக்கு, எல்லாம் தெரியுது. எங்க மேசியா வருவாரு, மேசியாக காத்திருக்கிறோம், எல்லாம் தெரியுது. இந்த மேசியா யாருடா உங்களுக்கு, இந்த இயேசு கிறிஸ்து யாரு அவர் உங்களுக்கு தெரியலையே. பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு பின்னாடி இருக்கிற இயேசு தெரியலையே. உன் பண்டிகைக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் தெரியலையே. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய திரைச்சிலைனா என்ன, இந்த 7 கிளை உள்ள பொன் குத்து விளக்குனா என்ன, இதை பத்தின எதுவுமே உனக்கு தெரியலையே. உனக்கு என்ன தெரியுது, நான் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு தெரியுது, நான் கரெக்டா சுத்தமா இருக்கணும்னு தெரியுது, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும்னு தெரியுது, சிவப்பு கிடாரியை கொடுக்கணும்னு தெரியுது, பிரதான ஆசாரியன் இப்படித்தான் இருக்கணும்னு தெரியுது, அவன் ஆரோன் வம்சத்துல இருக்கணும், அவன் வந்துட்டு லேவி கோத்திரமா இருக்கணும், எல்லாம் ஓகே தான்ப்பா. ஆனால் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மெய்யான கண்ணு உனக்கு ஓப்பன் ஆகல. இதெல்லாம் இருக்கு, ஆனா பெர்ஃபெக்ட்டா சர்ச்சுக்கு வரணும், ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க, கரெக்டா தசமாம் காணிக்க கொடுக்கறவங்க இருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனா கரெக்டா எல்லாம் செய்யறவங்களா இருக்காங்க, நல்ல பேர் வாங்கிடுவாங்க. அந்த பிரதர் பர்ஃபெக்ட், அந்த சிஸ்டர் பர்ஃபெக்ட். நீ வெளியே வாங்குற இந்த சாட்சி நல்லது இல்லைன்னு சொல்லல, இது அல்ல, இதையும் தாண்டி இன்னும் ஒன்று இருக்கிறது. நீ தெரிந்து கொள்ள வேண்டிய, திறக்கப்பட வேண்டிய கண்ணு ஒன்று நமக்கு இருக்குது. அந்த கண்ணு திறக்காம உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நான் சொல்றது புரியுதா? அந்த கண்ணு திறக்காம உனக்கு தெரியாது உன் டெஸ்டினேஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இங்கிருந்து புறப்படுறீங்க, இங்கிருந்து புறப்படும் பொழுது மதுரை போகணும்னு தெரியுது, மதுரைக்கு ரூட் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஒருத்தன் கேட்கிறான், ஏன் மதுரைக்கு போற? நான் மதுரைக்கு போனோம். எப்படி போவேன்? அவன் சொல்லிடுவான், நான் இங்க இருந்து அப்படியே விழுப்புரம் போய் திருச்சி போய் நான் மதுரை போயிருவேன். ஓகே, எவ்வளவு நேரத்துல போவேன்? அது ஒரு 7-8 மணி நேரம் ஆயிடுங்க. ஓ சமங்க. போற வழியில அங்க விழுப்புரத்துல ஒரு ஸ்டாப் போட்டு போங்க, உளுந்தூர்பேட்டில் ஒரு ஸ்டாப், எல்லாம் தெரியுது, சூப்பர் பக்கா. ஏன் மதுரைக்கு போற? தெரியலையே. ஏண்டா மதுரை தெரியுது, வழி தெரியுது, வழியில் இருக்கிற எல்லாம் தெரியுது, ஏன் போற? இப்போ முக்கியம் வழி தெரியறதா, ஏன் போறேங்கிறதா? Why I am, நான் ஏன் போகிறேன்? அது தெரியாம நீ போனீனா, எவ்வளவு டயத்துக்கு போனாலும் சரி, ஆக்சிடென்ட் இல்லாம போனாலும் சரி, அல்லது பர்ஃபெக்டா போனாலும் சரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி, யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் நம்ம அத்தனை பேரும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு நீதி, நமக்கு ஒரு சுயநீதி, நமக்கிட்ட இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ஷன். நான் நல்ல போராட்டத்தை போராடுகிறேன், போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஏன் தெரியாதே அப்படின்னு பவுல் சொல்லி இருந்தார்னா அந்த ஓட்டம் நிறைவாக இருக்காது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அப்புறம் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் கொண்டு எனக்கு அந்த ஜீவகிரீடம், அந்த டெஸ்டினேஷன் என்னன்னு உனக்கு தெரியணும். அதுதான் ஆதாமுக்கு கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி, கண்ணு திறக்கிறதுக்கு பின்னாடி உள்ள வித்தியாசம். ஆதாமுக்கு தெரியுது, இந்த அம்மா ஜீவனுள்ள இருக்கலாம், தாய், எல்லா குழந்தையும் பிறக்கும், இந்த அம்மா கூட பூமியே நிரம்பும், எல்லாம் தெரியும். ஏன்? எதுக்கு? அந்த பார்வை எப்ப இருந்துச்சு அவனுக்கு தெரியுமா? அந்த பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம். இந்த மாம்சங்கிறதுனா எலும்புங்கிறதுனா என்ன? இந்த கிரியேஷனுக்கு பின்னாடி என்ன இருக்கு? எலும்புங்கிறது மனவாட்டி, மாம்சங்கிறது மனவாளன். இந்த கான்செப்ட் அவனுக்கு தெரியுது. அதனாலதான் அவன் அவளை பொண்ணா பார்க்காம கிரியேஷனா பார்க்கறான். அந்த மாடல் ஏன் உருவாக்கப்பட்டா, எப்படி உருவாக்கப்பட்டா, இந்த வெளிப்பாடு உள்ளதுதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை. இது இருக்கா? நாம எதுல சாட்டிஸ்ஃபை ஆகிட்டே இருக்கும் தெரியுமா? அவனுக்கு நான் பரவாயில்ல, அந்த சர்ச்சுக்கு நான் பரவாயில்ல, அந்த ஊழியக்காரனுக்கு நான் பரவாயில்ல, அதுல என்ன திருப்தி இருக்குது? அவன் வந்து 60 எடுத்தா, நான் 70 எடுத்துட்டேன். ஏன் எடுத்த? இந்த என்ன பண்ண போறங்கிற கொஸ்டின் ஒண்ணு இருக்குல்ல, நீ தெரியலன்னு சொல்லிட்டே லைஃப்ல என்ன பண்ண போற தெரியாது தெரியாது தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு டெஸ்டினேஷன் நான் வச்சிருக்கிறேன்,
திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. திட்டம் இல்லாமல் நீ இந்த பூமிக்குள்ள கொண்டு வரப்படவே இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு திட்டத்தோடு தான் கொண்டு வரப்பட்டீர்கள். ஈச் அண்ட் எவ்ரிபடி. நீங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போங்க. ஆசாரிப்பு கூடாரத்துல கர்த்தர் சும்மா இருக்கட்டும்னு ஒண்ணு வைக்கவே இல்லை. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா 7 கிளை உள்ள பொன்குத்து விளக்கு, மேஜை, அப்பம், திரைச்சீலை, 11 திரைச்சீலை, அதுக்கு மேல வந்துட்டு மூடு திரை, அதுக்கு மேல வந்துட்டு 11 ஆடு திரைகளால் போட்டு தோல்னால மூடு எல்லாம் சொல்றாரு இல்ல. அத்தனைக்கு பின்னாடி கர்த்தருக்கு என்ன இருக்குது? ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. இப்போ நீங்க ஏன் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? சர்ச்சுக்குள்ள எதுக்கு உட்கார வச்சிருக்கிறாரு? இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஓகே. ஏன் சர்ச்சுக்கு வந்தீங்க? ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்தார். ஓகே. சர்ச்சுக்கு ஏன் வந்தீங்க? என்னங்க சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டவங்க சர்ச்சுக்கு தானே வரணும். வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் பரலோகத்துக்கு போவோம். அப்பனா நீங்க ஏன் ரட்சிக்கப்பட்ட உடனே போல? ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை அப்பதான் நம்ம ரத்தத்துல கழுவப்பட்டு சுத்தமா இருக்கும். அந்த நிமிஷம் கூட்டு போயிட்டாருன்னா பர்ஃபெக்ட் ஆயிடுவோம். ஏன் கூட்டு போகாம வச்சாரு? அப்ப வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒரு பாத்திரத்தை வச்சதுக்கு கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கணும்ல. அப்ப நீங்க ஏன் இந்த ஆலயத்துக்குள் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு பின்னால் இருக்கிற தேவ திட்டம் என்ன? அதை தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரிய கண்ணு குருடுதான். அந்த 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 காரியத்தை புரிஞ்சுக்கணும். நீங்களா புரிஞ்சுக்கிறது வேற. புரியுதா? எல்லாரும் விடுதலையானாங்க. 6 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் விடுதலையானா. எகிப்துல இருந்து விடுதலையான அத்தனை பேருக்கும் காட்ஸ் பிளான் இருந்துச்சு. ஒருத்தன் கூட சும்மா கிடையாது. அத்தனை பேருக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்டவன் 2 பேர் தான். யாரு? யோசுவாவும் காலேபு 2 பேர் தான் உள்ள போனான். மத்த யாருக்குமே அந்த பிளான் தெரியவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன? எங்களை கானானுக்கு கூட்டு போறாரு. அவ்வளவுதான். கானானுக்கு கூட்டிட்டு போகணும்னா 2 நாள்ல கூட்டு போயிருப்பாரு. ஏன்னா முதல்ல போகும்போது 2 நாள்ல போயிட்டு வந்துடுற தூரம் தான், டிஸ்டன்ஸ் தான் அது. அப்புறம் ஏன் உன்னை 40 வருஷம் சுத்தணும்? ஏன் உன்னை வனாந்தரத்தின் வழியா நடத்தணும்? ஒவ்வொன்றுக்கு பின்னாடி காட்ஸ் பிளான் இருந்துச்சு. முதல் தடவை மோசே எகிப்துல இருந்து மீதியான் தேசத்துக்கு போகும்பொழுது சிவப்பு செங்கடல் அவர் கிராஸ் பண்ணி எல்லாம் போகவே இல்ல. ஆனா இஸ்ரவேலுக்கு போகும்போது வனாந்தரத்தின் வழியை போங்கிறாரு. அப்ப ஏங்க வனாந்தரத்தின் வழியா போனோம்? நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம்? அது செங்கடல் பிளக்கும், பார்வோனை சாகடிப்பார். அது நார்மல் கண்ணு. ஆவிக்குரிய கண்ணு என்ன சொல்லும் தெரியுமா? செங்கடல் பிளப்பது என்பது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10 ஞானஸ்நானத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அங்க தலைப்பிள்ளை சாகிறது, பிசாசு தலை நசுக்கப்படுவது அடையாளமா இருக்கு. அங்க ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்படுவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அடையாளமா இருக்கிறது. நான் அதுக்கு பின்னாடி வரும்போது ஆண்டவர் எனக்கு வழி திறந்து இந்த இடத்துல இருந்து, பூமியில இருந்து விடுதலையாக்கி கானானுக்குள்ளே கொண்டு போக போறாரு. என் பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பேர் தான் யாத்ராகமம். இதான் ஆவிக்குரிய கண்ணு. இந்த கண்ணு திறந்தாதான் இந்த பரம கானானுக்கு நான் போவேங்கிற வெளிப்பாடு உனக்கு வரும். இல்லைன்னா ஆண்டவர் ரட்சித்தாரு, பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவர் என்ன பூமிக்குள்ள என்ன பணக்காரனா வைப்பாரு, இல்ல படிச்சால வைப்பாரு, புகழா வைப்பாரு, என்னை கொண்டு கர்த்தர் அப்படி செய்வார் இப்படி செய்வார். ஆண்டவர் சொல்வார், இதுவா டெஸ்டினேஷன்? இது ஜீவனுள்ளவருக்கு எல்லாம் தாய் ப்ராஃபஸி. உன்னை கொண்டு பூமியில அது செய்வேன் இது செய்வேன், இது ப்ராஃபஸி. பட் யூ மஸ்ட் நோ அபவுட் யுவர் பிளான். கர்த்தர் உன் மேல என்ன வச்சாருங்கிறது என்ன செய்யணும்? தெரியணும். தெரியாத வரை நீ ஆவிக்குரிய கண்ணு குருடுதான். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு. என்னை சுவிசேஷகர், நான் போதகர், நான் அப்போஸ்தலர், இதுதான் எங்களுடைய இது அப்படின்னா, இதுவும் சொல்ற, இதுவும் ஆதாம் பழம் சாப்பிட்ட பிறகு திறந்த கண்ணு. ஏன்னா ப்ராஃபஸி தானே இது. உங்களை பத்தின ப்ராஃபஸி, பூமியில நீங்க செய்ய போற ப்ராஃபஸி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இதை தாண்டி இன்னொரு கண்ணு திறக்கணும். உங்களுக்கு இதாண்டி என்ன செய்யணும்? இன்னொரு கண்ணு திறக்கணும். இப்ப வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு. ப்ராஃபஸி கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? இப்ப அந்த ப்ராஃபஸியை பாருங்கிறாரு. அந்த ப்ராஃபஸி நிறைவேறத என்ன செய்ய பாரு. அந்த தேசத்தை நல்லா பாரு. இந்த தேசம் உனக்கும் சந்ததிக்கும் வரும். இந்த தேசத்துல ஒரு மலை இருக்கு, அந்த கொண்டு போய் ஈசாக்க கொடு, பலி கொடு. இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ராஃபஸி, உனக்கு ஒரு குமாரனை தருவேன், உற்பவ காலத்தில் ஏற்ற காலத்தில் ஒரு குமாரனை பெறுவாள், எல்லாம் சொல்லிட்டாரு. அவனோடு கூட என் உடன்படிக்கை விளங்கும். நீ இவனையும் இஸ்மவேலுக்கும் நீ ஜோம் பண்ணிட்ட, ஆசீர்வதிச்சிரு, அவனையும் ஆசீர்வதிக்கிற, எல்லாம் ஓகே. எல்லாமே ப்ராஃபஸி, அத்தனையும் தீர்க்க தரிசனம். இவ்வளோத்தையும் பெற்று அது சொன்னது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஆபிரகாம் பார்க்கிறார். ஆபிரகாம் அப்படியே உட்கார்ந்து பார்க்கிறாரு. ஈசாக்கு கல்யாணம் ஆகுது,
ஈசாக்குக்கு 2 பசங்க பிறகுறாங்க. இதெல்லாம் ஆபிரகாம் பார்க்கிறாரு. ஆனா வசனத்தின்படி பார்த்த மாதிரி இருக்காது. ஆனா நீங்க கொஞ்சம் தியானிச்சீங்கன்னா இருக்கும். எபிரேயர் 11ல 9, 10, 11 வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் ஈசாக்கோடு யாக்கோபோடு குடியிருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும்போது யார் பிறந்தது? ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு? 40. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 140. ஈசாக்கு யாக்கோபும் ஏசாவும் பிறக்கும் போது 60 வயசு. 20 வருஷம் கழிச்சு தான் பிறக்குது. அப்போ ஆபிரகாமுக்கு 160 வயசு. புரியுதா? ஆபிரகாம் சாகும்போது 175 வயசு. அப்போ ஆபிரகாம் சாகும்போது யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் எத்தனை வயசு? 15 வயசு. சோ பேர பிள்ளைகள் 15 வயசு வரைக்கும் இருக்கிறத அவர் என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டார். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். சோ ஓகே, இப்போ ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதான எல்லாத்தையும் கண்ணு பார்த்துருச்சு. உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அப்போ சந்ததி சுதந்திரிச்சிருச்சு. யாக்கோபு வந்துட்டான். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே ஃபைன், இப்போ நான் வந்துட்டேன். ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணாரு, எனக்கு சொன்னாரு, இந்த தேசத்தை கொடுப்பேனாரு, கொடுத்தாரு. சந்ததியை பார்ப்பேனாரு, பார்த்துட்டேன். உன் சந்ததிகள் அதுல குடியிருப்பாங்கன்னாரு, அது குடியிருக்கிறதையும் நான் பார்த்துட்டேன். ஓகே, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இது மாம்ச கண்ணுக்கு கூடியதான ப்ராஃபஸி. இதுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஈசாக்கு என்பது யாக்கோ இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய பார்க்கக்கூடியது. நான் திருப்பியும் சொல்றேன், நான் இப்ப பேசுறது உலக பிரகாரமா மனுஷன் பார்க்கறத பத்தியே பேசவே இல்லை. வீடு வாசல் பிள்ளை குட்டி இதெல்லாம் பேசவே இல்லை. ஸ்பிரிச்சுவலா ஆபிரகாமுக்கு சொன்னதை ஆபிரகாம் பார்த்துட்டாரு. ஆவிக்குரிய விதத்துல ஆபிரகாம் சொன்னதை அவர் என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டாரு. ஆனால் இதெல்லாம் என்னத்துக்கு? என்னை கூப்பிட்டு வந்தீங்க, என்னை கூட்டிட்டு வந்து அந்த தேசத்துல உட்கார வச்சீங்க, எனக்கு ஒரு பையனை கொடுத்தீங்க, பேர பிள்ளையை கொடுத்தீங்க, பார்த்துட்டேன், சந்தோஷமா. இப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கலாத்தியருக்கு எழுதுறாரு இல்லையா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் புறஜாதியாருக்கு வரும்படிக்கு அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? ஓகே, நமக்கும் வீடு வரும், நமக்கும் லேண்ட் வரும், நமக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் பிறக்கும். இதுவா? இல்லைங்க, இது நார்மல், இது ப்ராஃபஸி. அதை தாண்டி ஒன்னு இருக்கு. வாசிங்க, அதே எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன மாதிரி தேசத்தை கொடுத்தாரா இல்லையா? அவர் ஆண்டவர் சொன்ன மாதிரி பிள்ளை பிறந்துச்சா இல்லையா? அவர் சொன்ன மாதிரி வம்சங்களை பார்த்தாரா இல்லையா? அப்புறம் ஏன் அந்த வசனம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் இருக்கு? அந்த வசனம் அப்படித்தானே இருக்கு. அப்பனா அவர் வாக்கு பண்ணது இது இல்லையாமா? இது ப்ராஃபஸி, இது தீர்க்க தரிசனம், இது பூமியில உங்களை கொண்டு செய்ய நினைச்ச ஒரு காரியம். அது நடந்துருச்சு. ஆனா உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டத பூமியை விட்டு வெளியே ஒண்ணு இருக்கு, அதை பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு பேர் தான் உன் ஆவிக்குரிய கண்ணு திறக்கிறது. ஆவிக்குரிய கண்ணு திறக்கிறதுனா எதுனா, இப்ப அந்த வசனம் திருப்பி சொல்லும்போது வசனம் என்ன சொல்லுது? தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு. தூரத்துல என்ன பண்ணிட்டாங்களாம்? பார்த்துட்டாங்க. பார்த்ததுனால அவனுக்கு கண்ணு திறந்துருச்சு. எந்த கண்ணு? பழம் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு இருந்த கண்ணு அது திறந்துருச்சு. ஆனா பெரும்பான்மையான இஸ்ரவேலருக்கு அந்த கண்ணு என்ன செய்யல? திறக்கல. அதத்தான் ரோமர் 11ல சொல்றாரு, காணாதிருக்கிற கண்கள். நீ எதை பார்த்த? லேண்ட பார்த்த. நீ எதை பார்த்த? அந்த லேண்ட்ல உனக்கு கர்த்தர் சொல்ற ஆசீர்வாதத்தை பார்த்த. நீ எதை பார்த்த? நீ விதை விதைப்பாய் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். ஈசாக்குக்கு கொடுத்தாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. அந்த வருஷம் விதை விதைச்சான், விளைச்சல் வந்தாருச்சு, வெள்ளாம கறந்துருச்சு, சூப்பர் 100%. என் கண்ணு பார்த்துடுச்சு. இதோட கூட நான் நின்னுட்டேன். இதோட கூட நான் என்ன செஞ்சுட்டேன்? நின்னுட்டேன். எனக்கு என்ன இல்ல விஷன்? ஈசாக்கு என்ன விஷன் இல்லையா? இந்த விஷன் எல்லாம் இருந்துச்சு. எந்த விஷன் இல்ல? இதுக்கப்புறம் யாக்கோபு மேல இருந்த விஷன் அவனுக்கு இல்ல. இதுக்கப்புறம் பூமியை விட்டு பரலோகத்துல இருக்கிற விஷயம் இல்ல. அதான் ஈசாக்கின் கண்கள் என்னவா இருந்துச்சு? குருடா இருந்துச்சு. ஏன்னா அவனுடைய மாம்ச கண்ணு யார் ஆசீர்வதிக்க விரும்புது? ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புது. ஆனா ஆவிக்குரிய கண்ணு திறந்தாதான் நீ யாக்கோபு ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா யாக்கோபுக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவல் உலகத்துக்கு இருக்கு, அது இருக்கு. அதை தாண்டி நீ புரியணும். அந்த கண்ணு திறக்கல ஈசாக்குக்கு. இங்க அதான் பிரச்சனையே. சபைக்கு இங்க கண்ணு இருக்கு, இங்க விஷன் இருக்கு, இங்க என்ன இருக்கு? நல்ல தரிசனம் இருக்கு. எப்படி ஆகுது,
நாம இடம் வாங்கிடணும். எப்படி ஆகுது? இங்க ஒரு நல்ல இன்னும் ஒரு படி நல்ல மேலேயே நான் போய் சொல்றேன். இடத்த கூட விட்டுருங்க. நல்ல விசுவாசிகளை உருவாக்கணும், நல்ல ஊழியக்காரனை உருவாக்கணும். எல்லாமே இங்க உள்ள நல்ல ப்ராஃபட்டிக்கல் ஐஸ். உண்மை இது பூமியில உங்களை வச்சு கர்த்தர் செய்ய போற மிக முக்கியமான காரியம், மாற்றுகிறதே இல்லை. ஆனா இதை தாண்டி உனக்கு ஒரு கண்ணு திறக்கணும். என்ன திறக்கணும் தெரியுமா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது இனி வருகிறதா இருக்கிறது, அதை உங்கள் கண்கள் காணணும்.